இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாகவும் செழிப்பு நிறைந்த வாழ்வாகவும் இருக்கட்டும். இந்த நாள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மகா பேரன்பு, நம்மேல் உள்ள அன்பு அருமையான சொல்ல. எனவே இந்த நாளை அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே அவருடைய இறைவார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் புத்தகத்திலே 16வது அதிகாரம் 12வது திருவசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான வசனம். இந்த வசனத்தை நாம் கை கொண்டோம் என்றால் நாம் அவருடைய சீடராக முடியும். அவர் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது இவ்வாறு சொல்கிறது: நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொண்டவரும் செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார், ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது அவர் ஒரு மீட்பை கொடுப்பதற்காக வந்தார். அந்த மீட்பு அவரோடு காலத்தோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக அந்த மீட்பை செயலாற்றினார். உலகெங்கும் சென்று என்ற இறைவார்த்தைகளை நீங்கள் அறிவியுங்கள், மக்கள் மீட்பை கொடுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படி அவர் நான் சென்று செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்களும் செய்வார்கள், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார்கள் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் அவர் செய்த அற்புதங்களை நாமும் செய்ய முடியும். அறிவாக சீடர்கள் ஆண்டவரை விசுவசித்து அவர் காட்டிய பாதையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் சென்ற பின்னும் அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் இயேசு நமக்காக விண்ணுலகிலே பரிந்து பேசுவதற்காக தந்தையிடம் அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி நாம் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அந்த அந்த காரியம் அவர் நமக்கு செயலாற்றுவார். ஏன் சீடர்கள் வாழ்க்கையிலே சகலாக இருந்தவன் பவுலாக மாறினான். அவன் இயேசுவை அவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவன் நடந்த பொழுது அவன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்தான். சென்ற இடங்களிலெல்லாம் அவன் அற்புதங்களை செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நோயோடு வந்த பலரையும் இயேசு ஆண்டவர் குணப்படுத்தினார். இந்த பவுல் பாருங்க, திருத்தூதர் பணியில் 19:12 சொல்கிறது, அவர் உடல்பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மேல் வைத்த போது அவர்கள் பிணிகள் சுனமாயது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவன் மேலேப்பட்ட துணியை போட்ட பொழுது கூட அது மற்றவர்களுக்கு நோயை குணமாகிறது. அவ்விதமான ஒரு விசுவாச நம்பிக்கை அவரிடம் இருந்தது, பவுலிடம் இருந்தது. எனவே அவர் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் பவுல் பல அற்புதங்களை செய்தார். அவர் மேல்பட்ட அந்த குட்டையை அந்த
துண்டை போட்டவர் மேலேயே குணம் பெற்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், அவர் மேல் நம்பிக்கை, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து அவர் வாழ்ந்தபடினாலே அவர் அற்புதங்களை செய்தார். நாமும் இந்த உலகத்திலே வாழ்கிற காலத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி இறைவனை, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய பாதையில் நடக்கும் பொழுது நாமும் அவரை போல அற்புதங்களை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நலன் கிடைக்க நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். அவரை விட மேலாக பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். எனவே அருமையான சொல்லே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் மேல் உள்ள நம்பிக்கையை முதல் படியாக வைத்து அவர் காட்டுற வழியிலே அவர் சீடராக மாற நாம் முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவர் சீடராக மாற வேண்டும். ஏனெனில் நாம் கிறிஸ்துவை விசுவசிக்கிற பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுகிற காரியங்கள், அற்புதங்களை செய்யும்போது அறியாத பல மக்கள் இறைவனை தேடி வருவார்கள். தீமையில் வாழ்கிற மக்கள் இறைவனை நாடுவார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் இயேசுவை சீடராக மாற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் செய்யும் செயல்களை நாமும் செய்ய நம்மிடம் அவரிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர் செய்கிற செயல்களை விட மேலான செயல்களை செய்ய முடியும் என்று சொல்கிறார். எனவே இந்த அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது, நாம் சென்று ஜெபிக்கும் பொழுதோ, யாருக்காவது நாம் பரிந்து பேசும் பொழுது அந்த பரிந்துரை கேட்கப்படும். அதன் வழியாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஏனென்றால் நாம் ஏறெடுக்கிற பரிந்துரைக்கு நமக்காக பரிந்துரை செய்வதற்காகவே தந்தையின் இடத்திலே அவர் சென்றிருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் தந்தையிடம் இயேசு ஆண்டவர் பரிந்துரைத்து நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் கேட்கிற அந்த பரிந்துரைக்கு தந்தையின் சித்தத்தை கொண்டு வந்து அவர் செயலாற்றுவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் பால், குறிப்பாக இயேசுவின் பால் அதிக நம்பிக்கை வைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் நன்மைத்தனங்களை செய்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக இருக்கட்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சீடராகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடும். இந்த வார்த்தையை நம்பி அதன்படி நாங்கள் செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்ய நீர் எங்களை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென்.